ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுல்தானா கிச்சன். இன்னைக்கு வந்து ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போறோம். நான் வந்து 11:30 மேல தான் வந்து வ்ளாக் எடுக்க ஆரம்பிச்சேன். இருக்கிற பாத்திரம் எல்லாமே வந்து வாஷ் பண்ணிட்டேன். கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லைனா மிஷின் போட்டிருக்கறனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு வாஷ் பண்ண. இப்போ வந்து நான் ப்ரான் இருந்தது. சரி அதெல்லாமே வந்து வாஷ் பண்ணிட்டு உப்பும் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேன். சரி இன்னைக்கு குழம்பு வந்து ப்ரான் குருமா தான் பண்ண போகிறேன். வெங்காயம் 4 தக்காளி கொஞ்சமாக தேங்காய் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா ப்ரான் வாஷ் பண்ணது குக்கர் வச்சு எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் சூடாயிட்ட பிறகு பட்டை லவங்கு கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டேன். அது வந்து கொஞ்சம் சூடாயிட்ட பிறகு வெங்காயமும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நான் வந்து தேங்காயும் அரைச்சிட்டு வந்துடலான்ட்டு முந்திரி சோம்பு அப்புறமா கொஞ்சமாக கசகசாவும் போட்டுட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்சி முடிச்சுட்டு வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆகிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து தாளித்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடி பிடிக்காமல் கொஞ்சமாக தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிரேவி வேணும்ன்ட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அரைச்சிட்டு அதுலேயே ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கரம் மசாலா சிக்கன் குழம்பு மசாலா ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா முருங்கைக்காவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இருக்கிற ப்ரானும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்படியே கையோடு வந்து ஒரு விசிலுக்கு விட்டுட்டு அப்புறமா தேங்காவும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு சரி எங்கள் மாமனார் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் ப்ரான் குருமா போட்டு கொடுத்துட்டு அப்புறமா அப்பளம் வந்து பொரிச்சிக்கிட்டேன். தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் பொரித்து முடிச்சுட்டு வீடை வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். வீடு வந்து எல்லாமே வந்து பெருக்கவே இல்லை. சரி எல்லாமே சமைச்சு முடிச்சுட்டு வீடெல்லாம் வந்து பெருக்கி விட்டுட்டு அப்படியே கையோடு வந்து துணியும் போட்டுட்டு வந்துட்டேன். வரைக்கும் ஒரே குழந்தை அழுதுகிட்டே இருந்தா. சரி இவரும் வந்துட்டார். சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்சு பாப்பாவுக்கும் ஊட்டிட்டு சரி மிஷினும் வந்து தள்ளி போயிட்டு ரூமில் வச்சுட்டு ஒரு 5 மணிக்கே வந்து பாப்பா தூங்கினோடனே எல்லாமே பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு எல்லாமே தீயும் வந்து அவள் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் வந்து ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நானும் தலையெல்லாம் சீவிப்பேன் ஒரு 5 மணிக்கா. சீவிட்டு வீடும் வந்து ஒரு 5 மணிக்கு இல்லைனா 5:30க்கு வந்து எல்லாமே பெருக்கி லைட்டும் போட்டு விட்ருவேன். பெருக்கிட்டு தான் எப்போவுமே லைட் போடுவேன். கொஞ்சம் நேரம் எடுக்க போகலான்ட்டு போய் பார்த்தா சூப்பராக இருந்தது. கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தேன். சரி துணியும் எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சுட்டு சரி ஆனோடனே ஊதுவத்திலாம் ஏற்றிட்டு வாங்க சொன்னோடனே தொழுதுட்டு வந்துடுவேன். ப்ரே பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டே இருப்பேன். சரி மைதா இருந்தது. மைதாவில் வந்து தயிர் அப்புறமா வந்து வெங்காயமும் உப்பு கொத்தமல்லி கொஞ்சமாக சீரகம்லாம் போட்டு குட்டி குட்டியாக போண்டா மாதிரி வந்து பண்ணிப்பேன். நல்லா வந்து தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சூடானோடனே குட்டி குட்டியாக போண்டா மாதிரி போட்டுக்கிட்டேன். சரி அவங்க சாப்பிட்ற மாதிரி போடணுமே அப்படின்ட்டு குட்டி குட்டியாக போட்டுட்டு அது வந்து நானே சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா இருந்தது. உண்மையாக சூப்பராக இருந்தது. கெச்சப் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருந்தது. போட்டுட்டு எனக்கு சூடாக ஒரு கப் காஃபி போட்டுட்டு சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு ஒரு 6:30க்கே வந்து காஞ்சி சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா திங்ஸ் காலி வீட்டில். சரி ஷாப்பிங்க்கு போயிடலான்ட்டு என்ன தேவையோ எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேன். ஷாப்பிங்கும் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.